ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரி நெல்லிக்காய். அதாவது இந்த நெல்லிக்காய் வந்து வீட்டிலே இருக்கும் நமக்கு. இந்த நெல்லிக்காய் வந்து அரி நெல்லிக்காய் அப்படிங்கிறது காட்டு நெல்லிக்காய் கிடையாது. இது வந்து வீட்டில் காய்க்கக்கூடிய நெல்லிக்காய். கடைகளில் கிடைக்குமாங்கிறது தெரியாது. இப்போ வந்து இந்த அரி நெல்லிக்காய் சீசன் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நெல்லிக்காயில் ஏற்கனவே நம்ம உப்பு ஊற வச்சு செஞ்சுருக்கோம். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதே நெல்லிக்காயில் ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வினிகர் அந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டு சாப்பிட்றத விட உப்பு போட்டு தான் நம்ம வந்து நிறைய பேர் சாப்பிட்ருக்கோம். சும்மா ஸ்கூல் டைமிங்கில், காலேஜ் டைம்லலாம் நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக இது வந்து இருந்திருக்கு 80s 90s. இப்போவுமே எல்லோரும் என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த மாதிரி நெல்லிக்காய் கண்டாலே உப்பும் மிளகத்தை பொடி சிலர் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த பழக்கம் இப்போ வரைக்குமே இந்த ஒரு ஸ்பெஷல் நெல்லிக்காய்க்கு இருக்குது. காட்டு நெல்லிக்காய் விட இந்த நெல்லிக்காய் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த நெல்லிக்காவை எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சமாக கடுகும் வெந்தயமும் வறுத்து எடுக்கணும். இந்த ஊறுகாய் போடுறதுக்காக ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கடுகும் வெந்தயம், கடுகு லைட்டாக பொரியணும், வெந்தயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் சீசன் டயத்தில் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்போவாச்சும் நம்ம செய்கிறதுனால இந்த சீசன் டயத்தில் மட்டும்தான் இந்த நெல்லிக்காய் கிடைக்குங்கிறதுனால நம்ம எப்போவாவது செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறவங்க வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் செஞ்சுருக்கேன். ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கிடையாது. 1 இல்லை 2 நாள் தான். அதுவும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். வெளியில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. வெளியில் வச்சிங்க அப்படின்னா இந்த மழை காலத்துக்கு சீக்கிரமே பூசணம் பூத்துடும். இப்போது வந்து கடுகையும் வெந்தயத்தையும் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா நல்லா பொடி பண்ணி அரைக்க போகிறோம். நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பொடி பண்ணிக்கலாம். இப்போ வெறும் பேனில் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா நிறைய சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த நெல்லிக்காவை அவிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து சீக்கிரத்தில் ரொம்ப ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். அதனால் இதை அவிக்கணும்னு அவசியம் இல்லை. நெல்லிக்காயில் வந்து கால்சியம் சத்து ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பித்தம் இருக்கிறவங்க வந்து நெல்லிக்காய் ரொம்ப சாப்பிட்டாக்கி பித்தம் குறையணும் சில ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கிறாங்க. நெல்லிக்காய் மாங்காய் அப்படின்னாலே ப்ரெக்னென்சி டயத்தில் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு வந்து நெல்லிக்காய் வந்து எல்லாரோட மனதிலையும் ரொம்ப இடம் பிடிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த நெல்லிக்காய் வந்து உப்பு சேர்த்து நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வதக்கியாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடுகும் வெந்தயம் இந்த 2 பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் வந்து நான் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். மழை காலங்கிறதுனால நம்ம எதுலையுமே ரொம்ப அதிகமாக காரம் சேர்க்கக்கூடாது. நான் ரொம்ப கம்மியாக 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் தான். அதுவும் நான் வச்சுருக்கிற மிளகாய் பொடி வந்து காரம் ரொம்ப ரொம்ப கம்மியான இருக்கக்கூடியதான். நீங்களும் காரம் உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் காரம் சேர்க்க போகிறேன். 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். அதுவும் இன்ஸ்டன்ட் ஊறுகாய் தான் நான் செய்கிறேன். நான் வந்து வச்சு செய்யக்கூடிய அளவுக்கு நான் ஊறுகாய் செய்ய போகிறது இல்லை. வெறும் இன்ஸ்டண்ட்டாக நான் என்ன சேர்ப்பேன் அப்படின்னா ஊறுகாய் சேர்ப்பேன். 2 டேபிள் ஸ்பூன் தான் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். அதுவும் ரொம்ப கம்மி தான். புளிப்பு இருக்குங்கிறதுனால காரம் நிறைய சேர்த்தாக்கி அந்த ஊறுகாய் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து புளிப்பு இருக்கணும், காரம் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா குழஞ்சிரும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கிண்டி விட்டாலே போதும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த எண்ணெயிலே வேகணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். சேர்த்துட்டு அந்த நெல்லிக்காயில் உப்பு, அதுக்கப்புறமா நம்ம வறுத்து ரெடி பண்ண பொடி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா வத்தல் பொடி 1 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. ஃபஸ்ட்டு மொத்தமாகவே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் வறுக்கிறப்ப. அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன செஞ்சுருக்கேன் இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மொத்தமே 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நெல்லிக்காய்க்கு பொடி சேர்த்துருக்கேன், வத்தல் பொடி. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் எதுவுமே சேர்க்கலை. சிலர் வினிகர் சேர்ப்பாங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. நம்ம இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து ஒரு பிக்கிள் ரெடி பண்ணியிருக்கேன், கூஸ்பெரி பிக்கிள். அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் வீக்கு கூட நீங்கள் வந்து இதை தாராளமாக வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜை விட்டு வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா கெட்டு போய்டும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நாளைக்குனாலும் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காவை என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த எண்ணெயிலே என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா வேகணும். நல்லா கெட்டியாகக்கூடிய டைம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஓரளவு வந்து அந்த எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இன்னும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெய் எதுவுமே நமக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக தொட்டாலே குழஞ்சிடும். குழஞ்சாலும் பரவாயில்ல. நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா வத்துற அளவுக்கு நல்ல எண்ணெய் எல்லாமே பிரியணும். நீங்கள் தாராளமாக நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
ரொம்ப கம்மியாக எண்ணெய் சேர்க்காமல் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பராக வரும். எந்த ஊறுகாவாக இருந்தாலும் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். நான் வந்து உப்பு கம்மியாக சேர்ப்பேன், காரமும் கம்மியாக சேர்த்துருக்கேன். அப்போ தான் நம்ம கூடுதல் நாளைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உப்பு காரமும் கம்மியாக சேர்ப்பேன். நீங்கள் நிறைய சேர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த மழை பனிக்காலத்தில் உப்பு காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு உடனே சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சூடாகவே சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா ஆறுனீங்க அப்படின்னா அது நல்லா செட் ஆகிடும். ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு தயிர் சாதத்துக்கோ இல்லை வெறும் சாதம் கூட நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து தயிர் ஊற்றி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா டேஸ்ட் பண்ண போகிறேன். வெறும் சாதம் கூட தயிர் மிக்ஸ் பண்ணி அது கூட நான் இந்த ஊறுகாய் வச்சு டேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த சீசனில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நான் உப்பு காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறனால ஊறுகாய் நிறையா எடுத்திருக்கேன். உப்பு காரம் நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாகவும் இன்றைக்கி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஊறுகாய் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.